இந்த அணிலுக்கும் இந்த நட்டுக்குமான காதல் கதை தொடர்கிட்டே போகுது. அதே மாதிரி எப்பவும் போல இந்த நட்டை தொலைச்சிருது. அப்புறம் காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தா நட்டு கிடைக்கல. அதுக்கு பதிலா இந்த அணில் குட்டி கிடைச்சிருது. நம்ம அணிலும் சரி அந்த பக்கமா போய் தேடுவோம்னு போக இந்த குட்டியை நம்ம அணில் கையை பிடிச்சிக்குது. நம்ம அணிலுக்கு ஒரே குஷி ஆகிருது. அப்புறம் ரெண்டு பேருமே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு நாள் அந்த குட்டி அணிலுக்கு இந்த நட்டு கிடைக்குது. அதை எடுத்துட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம தலைவன் வந்துடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் இது எனக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கு. பார்த்தா நாள் கணக்கா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணான்னு பார்த்தா கடைசி அந்த நட்டு ஆள விடுங்கடா சாமின்னு அந்த லாவால போய் விழுந்துருது. பத்தாததுக்கு பெரிய பாறையும் அது மேல விழுந்துருது. நம்ம தலைவனும் ரொம்ப சோகமாயிடுறான். அப்போ இந்த குட்டி அணில் கையை பிடிச்சிக்குது. திரும்பவும் ஜிகிரி தோஸ்த் ஆயிடுறாங்க. நாட்களும் கிடக்குது. அப்புறம் சில நாள்லயே அணிலும் செத்து போயிடுது. இந்த குட்டியும் இவன் நிஜமாவே செத்துட்டானா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்க என்ன பண்றான் பாருங்கன்னு இதெல்லாம் நம்ம தலைவன் ஆவியா இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்புறம் குட்டியும் ஓடி போய் கீழே குதிச்சிருது. இவனும் உடனே பயந்துட்டே கீழே போய் பாக்குறான். பார்த்த அப்புறம் தான் தெரியுது இவனை ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்திருக்குதுன்னு. ரிவெஞ்ச் எடுக்க ஆவியா போனவன் பாவியா திரும்பி வர இதை பார்த்த குட்டியும் இருடா எங்க ஒரு காஞ்சனா கூட்டு வரேன்னு ஓட ஆரம்பிச்சிருது.